வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு ரிமைண்டர் தியரம்னா என்ன, ஃபேக்டர் தியரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத ப்ராப்ளம்ல எப்படி வச்சு சால்வ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது மீதி தேற்றம் என்றால் என்ன, காரணி தேற்றம் என்றால் என்ன, அதை பல்லுறுப்புக்கோவைகளை எப்படி பயன்படுத்தி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ first reminder theorem அப்படினா if p of x is a polynomial of degree 1 or greater than 1, if that is divided by a linear polynomial x minus a, then p of a is the remainder without long division method. அதாவது p of x என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவை, அதனுடைய படி 1 1க்கு மேற்பட்டதாக இருந்துச்சு அப்படினா இந்த நேரிய பல்லுறுப்புக்கோவை x minus a வால வகுக்கும் போது நமக்கு p of a அப்படிங்கிறது அதனுடைய மீதியாக கிடைக்கும். அதாவது நம்ம நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தாமலே x ஓட மதிப்பை கண்டுபிடிச்சு பிரதியிட்டு நம்ம அந்த மீதியை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மீதி தேற்றம். இப்போ ஃபேக்டர் தியரம் அப்படினா என்ன அப்படினா if p of x is a polynomial expression at degree 1 and greater than 1, if that is divided by a linear polynomial x minus a, then p of a will be equal to 0. அதுதான் நம்ம ஃபேக்டர் தியரம்னு சொல்லுவோம். அல்லது if p of a is equal to 0 for this polynomial expression, then x minus a will be the factor of this p of a. அதாவது என்ன அப்படினா p of x என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவையாகவும் அதனுடைய படி 1 1க்கு மேற்பட்டதாக இருக்கு அப்படினா நம்ம இந்த நேரிய பல்லுறுப்புக்கோவை x minus a வால வகுக்கும் போது நமக்கு மீதி 0 ன்னு கிடைக்கும். அப்ப x minus a இதனுடைய காரணி அப்படினு சொல்லலாம். இல்ல x minus a தான் p of x ஓட காரணி அப்படினா கண்டிப்பா p of a ஓட மதிப்பு 0வா வரணும் அப்படிங்கிறது தான் காரணி தேற்றம். இதை எப்படி நாம கணக்குகள்ல பயன்படுத்தி தீர்வு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Exercise 3.3 ல first question p of x equal to x cube minus 5x square plus 4x minus 3 என்ற பல்லுறுப்புக்கோவை g of x சமம் x minus 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மடங்கா என சரிபார்க்க. அதாவது check whether p of x is a multiple of g of x or not. அதாவது இந்த p of x இதனுடைய மடங்கா, அதாவது மல்டிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மல்டிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த g of x இருக்கு இல்லீங்களா, அத 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படினா இந்த x minus 2 இருக்கு இல்லீங்களா, அத 0க்கு ஈக்குவேட் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம x ஓட வேல்யூ 2 ன்னு கிடைச்சிச்சுங்களா, இந்த 2 கொண்டு வந்து இந்த p of x ல x க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு இதனோட டோட்டல் வேல்யூ 0 அப்படினு வந்ததுனா g of x is a multiple. Total value not equal to 0 ன்னு வந்துச்சுனா it is not a multiple ன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். இப்போ p of x ஓட வேல்யூ நம்ம 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லீங்களா, அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 2 cube minus 5 into 2 square plus 4 into 2 minus 3 அப்படின்னு இந்த பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லீங்களா polynomial expressionல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி பண்ணும்போது 2 cube is 8 minus 5 into 2 square is 4 plus 4 2s are 8 and it is minus 3. பாத்தீங்கன்னா 8 minus 20 plus 8 minus 3 ன்னு கிடைக்குது. நம்ம 8யும் ஏன்னா ரெண்டு தான் பிளஸ்ல இருக்கு, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 16, இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கு 23 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு ஆன்சர் p of 2 என்னன்னு கிடைக்குது அப்படின்னா -7 ன்னு கிடைக்குது. இப்ப p of 2 0க்கு சமமற்றதாக வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா p of x is not the multiple of g of x ன்னு சொல்லணும். ஒருவேளை equal to 0 வந்திருந்ததுன்னா p of x is a multiple of g of x ன்னு எழுதியிருக்கணும். பட் அது 0க்கு சமம் இல்ல, மைனஸ்லயோ பிளஸ்லயோ ஏதாவது ஒரு நம்பரா வந்ததுனாவே நம்ம not equal to 0 நமக்கு தெரியும். So it is not a multiple of g of x. Therefore p of x is not a multiple of g of x. அதே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா p of x என்பது g of x இன் மடங்கு அல்ல அப்படின்னு எழுதணும். Equation by remainder theorem, find the remainder when p of x is divided by g of x. அதாவது மீதி தேற்றத்தை பயன்படுத்தி p of x ஐ g of x ஆல் வகுத்து அதன் மீதியை காண்க அப்படி கொடுத்திருக்காங்க. The first question,
P of x is x cube minus 2x square minus 4x minus 1 and g of x is x plus 1. இதால வகுக்க சொல்லிருக்காங்க. அதாவது இந்த P of x g of x ஆல வகுக்க சொல்லிருக்காங்க அப்படினா this is the divisor. இத 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். அதாவது g of x 0 க்கு ஈக்குவேட் பண்ணி x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் g of x x plus 1 is 0 ன்னு போட்டு x ஓட மதிப்பு -1 ன்னு கிடைக்குது. இந்த -1 இங்க x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப என்ன ஆகும் அப்படினா -1 the whole cube minus 2 into -1 the whole square minus 4 into -1 minus 1 ன்னு போடுவோம். Actually அந்த -1 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படினா odd powersக்கு மட்டும் sign change ஆகும். even powersக்கு sign அப்படியே இருக்கும். அதாவது ஒற்றைப்படை அடுக்கு மட்டும் மைனஸா வரும், மீதி எல்லாம் பிளஸ்ஸா வரும். பாருங்க இங்க இது -1 ஆயிடும். ஏன்னா -1 the whole cube is -1 into -1 into -1, அதனால its value is -1. இங்க பாத்தீங்கன்னா -2 into இது +1 ஆ மாறிடும். ஏன்னா -1 the whole square is -1 into -1, so minus into minus plus over 1 அடுத்து இங்க பாருங்க minus into minus plus 4 ன்னு ஆயிடும் -1. இங்க என்ன இருக்கும் அப்படினா -1 உம் -2 உம் இங்க 4 ல 1 போச்சு அப்படினா 3 அப்படினு போடலாம். இது -3 plus 3 அப்படினு கிடைக்கும். so p of -1 is equal to 0 அப்படினு நமக்கு கிடைக்குது. so the remainder is, therefore the remainder is 0. so மீதி 0 அப்படினு எழுதிட்டோம். Then second question, P of x equal to 4x cube minus 12x square plus 14x minus 3. G of x வந்து 2x minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 4x cube minus 12x square plus 14x minus 3 2x minus 1 ஆல வகுக்க சொல்லிருக்காங்க. நம்ம உடனே இந்த g of x 0 க்கு சமப்படுத்திரோம். So equating g of x to 0 and finding out the value of x அப்படினா என்ன ஆகும், 2x equal to plus 1 ன்னு வந்துரும். -1 ரைட் சைடு போகும்போது +1, x equal to இந்த பெருக்கலா இருக்கிற ரெண்டு இந்த வகுத்தலா வரும். so x ஓட வேல்யூ 1/2 அப்படினு கிடைச்சிருக்கு. இத கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so p of 1/2 அப்படினா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1/2 அப்படினு பிரதியிடணும். so 4 into 1/2 the whole cube minus இந்த 12 x க்கு பதிலா 1/2, அதுக்கு பவர் 2 இருக்கனால 2, அதே போல பிளஸ் இந்த 14 போட்டுட்டோம். x க்கு பதிலா 1/2, அதுக்கு அப்புறம் இந்த -3 அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம x க்கு பதிலா 1/2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இது என்ன ஆகும் அப்படினா 4 into இந்த 1/2 the whole cube அப்படினா 1/2 into 1/2 into 1/2. இப்போ மேல 1 1s are 1 1 1s are 1 2 2s are 4 4 2s are 8 அப்படிங்கிறது இது நமக்கு இதுக்கு பதிலா 1/8 அப்படின்னு கிடைக்கும். இங்க -12 into இது 1/2 பாருங்க 1/2 the whole square அப்படினா ரெண்டு வாட்டி தான 1/2 into 1/2, so 1/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க 1/4 பிளஸ் இங்க பாருங்க அப்படியே அடிச்சுக்கலாம் பாருங்க. அதாவது 14 2 ஆல வகுத்தா 7 சோ 7 -3 அப்படினு இந்த -3 எழுதிட்டோம். இப்போ இங்க என்ன ஆகும்னா 4 2 வாட்டி 8 ன்னு 1/2 இங்க கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 4 3 வாட்டி 12 அப்படினு இங்கேயும் அடிச்சிடலாம். சோ -3 பிளஸ் 7 ல 3 போச்சு அப்படினா பிளஸ் 4 வருங்க. 7 ல 3 போனா இங்க அப்படியே ஏனா முழு எண்கள் தான, அப்ப 7 ல 3 போனா 4 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்போ இங்க என்ன இருக்கு அப்படினா 1/2 உம் பாருங்க இந்த 4 ல 3 போச்சுனா +1 இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். பாருங்க 1/2 கூட்டல் 1 அப்படினா பாருங்க இத இதால பெருக்கணும். சோ 1 + 2/2 ன்னு வரும். சோ உங்களுக்கு 3/2 3/2 ன்னு கிடைக்கும். அப்போ 3/2 எங்களோட மதிப்பு p of 1/2 ஓட மதிப்பு 3/2 ன்னு வருது. therefore remainder மீதி எவ்வளவு அப்படினா இந்த 3/2 தான் நமக்கு மீதி 3/2. so மீதி இந்த 3/2. Third question, p of x equal to x cube minus 3x square plus 4x plus 50 அப்படினு p of x உம் g of x x minus 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. இதை இதால் வகுக்கணும். அதுக்கு பதிலா இதனுடைய x வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு g of x 0 க்கு ஈக்குவேட் பண்றோம். x minus 3 is equal to 0, x ஓட வேல்யூ
plus 3 அப்படின்னு கிடைக்குது. இது கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். P of 3 is equal to 3 cube minus 3 into 3 square plus இந்த 4 into x க்கு பதிலா 3 plus 50 அப்படின்னு போட்டோம். நமக்கு தெரியும் 3 cube அப்படின்னா 3 into 3 into 3 27 ன்னு கிடைக்கும். So இங்க ஒரு 27 பாருங்க இதுவுமே பாருங்க 9 வரும் 9 3 27 ன்னு கிடைக்கும். plus 4 3s are 12 plus 50 அப்படின்னு கிடைக்குதுங்களா? பாருங்க இந்த plus 27 க்கும் minus 27 க்கும் போயிடும். 12 யும் 50 யும் கூட்டினா 62 தான் நமக்கு P of 3. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ரிமைண்டர் is 62. இப்போ மீதி 62 அப்படின்னு சொல்லி இந்த சம்க்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Third question, find the remainder when 3x cube minus 4x square plus 7x minus 5 is divided by x plus 3. அதாவது 3x cube minus 4x square plus 7x minus 5 என்ற பல்லுறுப்புக்கோவையை x plus 3 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பல்லுறுப்புக்கோவைகளுக்கு பேர் வைக்கல. The polynomial has not been named. அவ்வளவுதான். நம்ம உடனே என்ன பண்ணிக்க போறோம்? let அப்படிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பல்லுறுப்புக்கோவை இருக்குங்களா இந்த polynomial expression p of x அப்படின்னு பேர் வச்சுக்க போறோம். So 3x cube minus 4x square plus 7x minus 5. இங்கிலீஷ்ல இருந்தா let p of x equal to தமிழ்ல இருந்தா எழுதிட்டு n வச்சுக்க போறோம். ஏன்னா பேர் நாம தான் வச்சிருக்கோம் அதனால. அடுத்து இன்னொரு கொடுத்துட்டாங்க இல்லீங்களா இந்த நேரியல் சமன்பாடு x plus 3 இந்த லீனியர் பாலினாமியல். இத 0 க்கு ஈக்குவேட் பண்ணி x ஓட மதிப்பை இந்த +3 இந்த பக்கம் வரும்போது -3 இல்லீங்களா? அப்ப இந்த x ஓட மதிப்பை கண்டுபிடிச்சு வச்சுக்க போறோம். இங்க கொண்டு வந்து இந்த x க்கு பதிலா -3 னு போட போறோம். So 3 into -3 the whole cube minus 4 into -3 the whole square plus 7 into -3 minus 5 அப்படின்னு எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் -3 னு போட்டுருக்கோம். அதுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அதை பிராக்கெட் போட்டு அதனோட பவர்ஸ் போட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க -3 the whole cube அப்படின்னா -3 into -3 into -3 மூணு வாட்டி மைனஸ் வந்திருக்கறனால மைனஸ் 3 into 3 9 9 3 27 னு தெரியும். சோ இங்க -27 இதுக்கு பதிலா நமக்கு இந்த -27 இந்த முன்னால இருக்கிற 3 அப்படியே இருக்கு. -4 into பாருங்க -3 the whole square அப்படினா -3 into -3 minus into minus plus 3 9 னு கிடைக்கும்ல. சோ 9 இங்க இது ரெண்டையும் பெருக்கும்போது பாருங்க வேற வேற குறிய பெருக்குனா மைனஸ் இல்லீங்களா? அப்போ மைனஸ் 7 3s are 21. அப்புறம் பின்னாடி ஒரு -5 அப்படியே ஒட்டிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம்ல. -27 கூட 3 பெருக்குறோம். 7 3 21 மிச்சம் 2 3 6 பாருங்க 3 6 7 8 ன்னு வரும். சோ -81 இங்க -81 இங்க -36 இங்க -21 யும் 5 யும் கூட்டி -26 ன்னு வெச்சுக்கலாம். இத மூணையும் ஆட் பண்ணா போதும். -36 -26 ன்னு 12 13ல மிச்சம் 1 8 9 10 14 -14 ன்னு கிடைக்குது. So the remainder for this is நமக்கு -143 ன்னு கிடைக்குது. அப்போ therefore remainder அதாவது மீதி எவ்வளவு அப்படினா -143 அப்படினு ஆன்சர் கிடைக்கும். Fourth question, what is the remainder when x power 2018 plus 2018 is divided by x minus 1? அதாவது x இன் அடுக்கு 2018 plus 2018 என்ற பல்லுறுப்புக்கோவையை x minus 1 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்கன்னு இருக்காங்க. இந்த polynomial expression இருக்குங்களா அத நம்ம p of x அப்படினு வெச்சு எடுத்துக்கலாம். So let p of x சமம் x power 2018 plus 2018 அதாவது கொடுத்திருக்கிற பல்லுறுப்புக்கோவையை p of x ன்னு நாம தான் வெச்சுக்கிறோம் பேரு. So எண்கள் எழுதிக்க போறோம். இப்போ p of x சமம் x இன் அடுக்கு 2018 plus 2018. இப்போ நமக்கு எதால வகுக்க சொல்லிருக்காங்களோ அத 0 க்கு சமப்படுத்திடணும். equating the divisor x equal to 0. அப்ப x ஓட வேல்யூ அது வந்து கழிச்சிரும். x 1 ன்னு கிடைக்குது. அப்ப instead of x நாம இங்க 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 இன் அடுக்கு 2018 plus 2018 ஒண்ணுக்கு என்ன அடுக்கு போட்டு எத்தனை வாட்டி பெருக்கினாலும் அந்த 1 ன்னு தனியா நிக்கும் அது. So that is 1. The value of it is 1 plus
2018. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா P of 1 என்பது நமக்கு 2019 மீதி கிடைக்குது. Therefore remainder, அதாவது மீதி நமக்கு 2019 அப்படின்ட்டு இந்த 4th क्वेश्चनக்கு ஆன்சரா கிடைக்கும். அவ்வளவுதான்.